இந்த பொண்ணுங்கலாம் ஏன் டிரைவிங் கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க தெரியுமா? உங்கள மாதிரி புருஷங்க சொல்லி தரனாலதான். உங்களாலதான் என்னால ஒழுங்கா டிரைவிங்கே கத்துக்க முடியல. கிளட்ச மிதிக்கும் போது கியரை மாத்துன்னு சொல்றது, கியரை மாத்தும் போது கிளட்ச மிதின்னு சொல்றது எப்படி கத்துக்கிறது? ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்ய முடியும். இத்தனை வேலையை ஒன்னா சொன்னா எப்படி செய்ய முடியும்? ஸ்டேரிங் இங்க இருக்கு, கியர் இங்க இருக்கு, ஹேண்ட் பிரேக் இங்க இருக்கு, பிரேக் அங்க இருக்கு, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ணா நான் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? எல்லாம் பக்கமா இருந்தா கூட ஹேண்டில் பண்ணலாம். இது சரிப்பட்டு வராது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்க வாங்க, நீங்க பண்றதெல்லாம் நான் அங்க இருந்து பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சீட் பெல்ட் போடுன்னு உனக்கு தனியா சொல்றேன். சீட் பெல்ட் போடுறீ. நான் இவ்வளவு கோபமாலாம் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் இல்ல, எந்த புருஷனும் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசவே மாட்டாங்க. இதை விட மோசமா சொல்லுவீங்க. சரி, ஏய் ஹேண்ட் பிரேக் எடுக்கிறதுக்கு உங்க அப்பா வந்து சொல்வாரா? ஏறி ஹேண்ட் பிரேக்கா? அப்பா பத்தி பேசுறவெல்லாம் வச்சுக்கிறாங்க. இது நான் இல்லங்க, நீங்க. வண்டி சவுண்ட் கேக்குற தெரியலையா? கிளட்ச் அமுக்கிட்டு கீரை மாத்து. ஏண்டி இவ்வளவு கோபமா நான் பேசினதே இல்லையடி. இவ்வளவு கோவமா இல்லங்க, இதை விட கோவமா டிரைவிங் சொல்லி தரும் போது பேசுவீங்க. அப்படியா? சரி, நீ கோவப்படாம நான் உனக்கு சொல்லி தரேன். நீ வா. ஏய் இரு, எதுக்கு இப்படி டப்புன்னு போடுற? என்ன பாத்திரம் நினைச்சியா? இதுக்குதான் சொன்னேன், பொண்ணுங்களால புருஷன்கிட்ட கத்துக்கவே முடியாது. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சு.